മളയും കറുത്ത് കിടക്കുന്നു കൊത്തമ്പയിലേയും കാണാനല്ല ഉള്ള സാധനങ്ങളെ മറ്റും സമയത്ത് ഇറക്കി ഇടച്ചെണ്ണ നിങ്ങളെയും കാണാം അത് കിളങ്കം പോയത് തറി വെച്ച് വിട്ടാരെങ്കിൽ സമയത്ത് മുടിച്ചേക്ക് அவன் அபிஷேக் தரை அடிச்சானா தரை அடிச்சியானா இதுக்கு அடிச்சுட்டு என்ன கூட்டிட்டு போறியா நாங்க நல்ல சாதனம் கிட்டோம்ல பச்சோளம் கூட தரமாட்டாம்பல சின்ன கேளுங்கள அவன் தரை அடிச்சான் என்ன பைசா கையில உருவம் சின்ன கேள்ல தரமாட்டாம்பல அவன் கஞ்ச 5 பைசா பிரோஜனம் இல்ல சின்ன கேளுங்கள வேண்டாம் நான் உங்களுக்கு வேண்டியாரு நல்ல காரியத்தை சின்ன மனசுல இப்ப எனக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நீ வர மாட்டியா பணம் செய்ய மாட்டேன் டேய் செல்லியா கேளு இனி நம்ம விളിച്ചാത്ത இடத்துக்கு போன மரியாதையா ஒண்ணு நண்பன் நல்லா யார வேணுமா இது வரலெങ്കിലും செல்லியா இருப்பா ஒண்ணு இந்த வா நீ நான் கொஞ்சம் கூட அடிச்சுட்டு வரேன் நீங்க முன்ன போங்க வா அங்க போய் ரெடி பண்ணலாம் வா நான் வரானோ വിളിച്ചല്ലെങ്കിലും കാലത്തെങ്കിലും വെള്ളം അടിച്ചോ വായ്പുണ്ടെങ്കിൽ സമയത്ത് വന്നിരുവാനോ വരി കെട്ടി ഇനി ചെല്ലുവാനോ കോട്ട ഇട് അതേ ഇട് ഇതേ ഇട് கனகராஜுலேஷன் வீடுல வச்சதியாலே ஒரு தறி வைப்புக்கு கூட்டுக்காரில் விളിച്ചെன்னு உனக்கு தெரியுமா தெரியாது நீ காலத்தை எப்படி செத்து வந்த விളിப்பான் என்ன ஒரு நல்ல காரியத்தை வேற இடத்துல இப்படி வெள்ளம் அடிச்சுட்டல்லாமா நீ நீ சொல்லாத ஒரு கட்டிங் மட்டும் தானே இப்படி நிப்பேன் தரை வச்சு முடியாத ஒரு பையிலும் சார வேண்டி தர முடியாது அது புறவதி கேளு ஒண்ணு பக்கெட்ல இருக்கு ஒண்ணு புளிச்ச வைத்து இப்படி அதெல்லாம் போட்டுல எங்களை விളിച്ചെன்னு தோணுச்சு இவனோட நான் வற்புறுத்தி கூட்டின்னு வந்திருக்கல விളിச்சலையில வரணும் கூட்டுக்காரானு என்ன நீ செல்லாத அதுக்கு இப்படி வெள்ளம் அடிச்சுட்டு செல்லாத பெண்ணு கட்டுன நான் அதை மன்னிச்சு இந்த வீடு வச்ச விളിച്ചില്ല எத்தனை மணி தரை 9 மணி வாரேன இந்த கிழங்கு இன்னும் காணல கொத்தம்பையிலையும் காணல சாணம் மட்டும் இறக்கிட சொன்னாரு கண்டமணத்துல ஒரு கிழங்கு வாரானு சொன்னாரு இது என்னது குட்டி அடிச்சு ஆளோட விളിച്ച என்ன கல்யாணம் விட்டு விളിச்சு விட்டுருக்கான 10-40 பேர் கிடைக்கானுளே நேரத்து இன்னை மேகமும் கரத்து கிடக்கு கடவுளே இன்னை சூரியன் எங்க உதிச்சதுன்னு தெரியாது உதிச்ச இடத்த பார்த்து இப்படி வச்சா அது கண்ணி இன்னைக்கு எங்க மாட்டியானு தெரியாது நானா மாட்டினேன் 1000 ரூபாய் ஆசைப்பட்டு குட்டி அடிச்சு வாரேன்னு சொன்னேன் காலத்து படி வயசாண்டா எப்படி அண்ணா 9 மணிக்கு வாரேன்னு தெரியாண்டமா நல்ல நேரம் வீட்டுல இறங்கி ஒரு நல்ல நேரம் சரி சாரங்கள் என்ன வேணும் ஒண்ணு செல்ல இவன் மற்ற +2 நமக்கு தெரியும் இவர் யாரு எங்க ஒர்க்ஷாப் தானே ஓ சொல்லலாம் எல்லா கூட்டத்திலயும் ஒண்ணு கிடக்கும் சரி சாதனங்க எல்லாம் சொல்லி இனி நேரம் ஆக்காதீங்க ஒரு தும்பல எடுத்தோண்டு ஒரு ரசகதளி இது படல இருக்குல்ல ஒண்ணு எடுங்க குறை இல்லாத பார்த்து எடுக்கணும் ஏன்னா காய் இல்லாத காட்டுக்குட்டிகள் அது ஒண்ணு தெரியாதா ஒரு நல்ல படலையில ஒண்ணு எடுங்க நல்ல அடுத்தது நல்ல படலையில ஒண்ணு மற்ற இது இருக்கு இல்லையா பிளாங்கொம்பு கிழக்க பார்த்து போற கொம்புல 2 குட்டி எட்டுங்க 1.25 அடி நீளம் ஒரு வீடு தான் ஒரு குட்டி நான் இல்ல செல்லியா 2 குட்டி எடுத்துட்டு வரேன் அவரு செல்லியா கரெக்டா தெரியும் சாரங்களை மட்டும் எடுத்து ஒரு 1.25 அடியாவது இருக்கானா ஒரு அடி செத்தம்பா மூணிக்கு போகல நான் இல்ல செல்லியா அடிச்சோண்டு அவர் செல்லிய சாரத்தை அவரோட வேண்டி விடுங்க சாணத்தை மொன்றை சொல்லி விடும் அடுத்தது ஒரு விளக்கு ஒரு திரி விளக்கெண்ணெய் 3 வெற்றில் சரியா எடுத்துட்டு சீக்கிரம் வந்திருக்கு ஓடிப்போ போய் செல்லு முன்ன எல்லாம் ஓடியாச்சா இந்த இது செல்லு மறந்து போச்சு போய் மஞ்சப்பொடி செல்லையில மஞ்சப்பொடியும் எள்ளு போல ஒண்ணு இங்க எடுத்து வச்சேல காலத்தை வந்து சமயத்து மணியத்தாச்சுல தெரியுமா அவர் வந்தது செல்லு முன்ன போன புழுக்குன்னு கட்டாக்கியாச்சு உங்களோட எனக்கு திறக்கு நான் சூட உடனே கல்ல ஊத்துன சாணாங்கி எள்ளு போல வேணும் மஞ்சப்பொடி எள்ளு போல அரகம்பில்ல எடுத்துட்டோம் அரகம்பில் என்னதான் இனி அரக்கணும் அரகம்பில் காணும் 10 மணி வரைக்கும் அரகம்பில் எடுக்கு சரி எடுத்துட்டு ஓடி வரும் இதெல்லாம் எடுத்தாதான் சரியாகும் என்ன இதுல போய் பிள்ளை எல்லாரும் வந்தாலும் இந்த சூரியன் எள்ளு போல கண்ணுக்கு தென்படாதா காட்டு குட்டி மஞ்சள் மரட்டுக்காக தண்ணி கேட்ட எங்கிட்டு தான் வர்றான் ஜன கண்ணு கண்ணை கொஞ்சம் ஆண்டவா இவனோட கண்ணு பிராண்டியை காட்டிய போல என எள்ளு போல சூரியனை காட்டி விளக்கங்கன்னு தெரியணும் என்னத்த செல்லு கட்டாந்தர போல இதான் கொள்ளலாம் கொஞ்சம் கட்டா குட்டி கடையில ஒண்ணும் இல்ல வீட்டுல உள்ள எள்ள போல தான் உண்டு வச்சாங்க எல்லாம் ரேஷன் தான் தோணுது இந்த பையில அங்க ஒரு பையங்க பண்ணா லேய் உன பையங்க இந்த பையில லேய் இந்த பாரு வரண்டங்க கிட்ட இல்ல நிக்க செருப்ப களத்துல வாழ போற வீட்டு உள்ள என்னத்துல திருப்பி பிடிச்சதுவா நான் அந்த எண்ணெய் அந்த வெள்ளத்தை எள்ளு போல எடு கையை காட்டு இது எந்த நூல் கொஞ்சம் கட்டி உள்ளது எடுக்க கூடாது ப்ளவுஸ் தச்சு வாங்கிட்டு வந்தியா
எல்லாம் கொள்ளலாம் வந்திருக்குது கடவுளே. வயல மேல என்னத்த போய் ஒரு கணக்கு பாரு. வயலையும் கொத்தனை காணாது. நேர் படலையில இருக்க 2 பழத்தை கலான்றீங்க. அது அண்ணி என்ன கொத்தனை இருக்கும் வச்ச இடம். அன்னி கொத்தனை இல்ல ஒண்ணு இப்படி வாந்தான போல இப்படி இப்படி வருது இல்ல, அது தின்னு இருக்கான். பத்தவன் செய்தில்ல கடவுளே. இல்லை 10 இல்ல லைட்டர் இருக்கா? வெள்ளாடி மட்டும்தான். தேவையான சிகரெட் ஒண்ணு வலிச்சாதீங்க, குடிங்க. நல்ல ஒரு லைட்டர் எல்லாம் வச்சிருக்கலாம் இல்ல? பத்துச்சு. ஹாப்பி பர்த்டே. மனுஷன் இங்க 10 வச்சாம இருக்க நேரத்துல 10 கட்டப்பட்டிருக்கு. ஹாப்பி பர்த்டே குச்சி அடிச்ச இடத்துல எடுத்து இவ்வளவு எல்லாம் கொண்டாந்தியா? இறையா இருக்கு கடவுளே, என்ன நீதான் காப்பாத்தணும். கும்பிடு முடியாது. இவ்வளவு நேரம் ஆவி மேக கூட்டம் மாறையில என்ன சூரியனையும் காட்டையில. இனி நான் அடிச்சு இடமா தான் இருக்கணும். கன்னி மூலை அவளே கொஞ்ச நேரமா என்னல செய்ய? அது நல்ல காரியத்துக்கு ஒரு மந்திரம் எல்லாம் ஓதிதான் செய்வாரு. பச்சைக்கு தலை குளிச்சுட்டு இருக்கான். இவனையா கொண்டு அந்த தறி வச்சோக்கு எப்படியா காப்பாத்திட்டு 1000 ரூபாய் பாட்டியும் வாங்கிவந்துரு. இவனோட கையில இட்டி மட்டும் கிடைச்சிடா. சித்தியில எங்க பிள்ளை பாருங்க அண்ணா, 3 தட்டு தட்டம் போய் ஓனர சித்தியில விடு. உங்க அப்பாயிட்ட விடு. 3 அடி அடிச்சு செய்யும். அடுத்து எல்லாரும் அடிங்க. டேய் அந்த பன்னீர் இதை எங்க இருக்கு பூவோ? அண்ணா இருக்கு வரேன் எடுத்துட்டு வரேன். இங்க அடிங்க வரேன். நேரம் ஏடி கம்புற தொடங்கன தெரியாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. கரியாயில சிக்கோண்டியில கொண்டு வராதீங்க. பன்னீர் மட்டும் வாங்கி இருக்குதியா, பூவை காணல. இங்க இருந்த குச்சி எங்கல? அது அங்க உள்ள இல்ல போல கிண்டி பார்த்தா தெரியும். எங்க உள்ள அங்கே அடிச்சு உள்ள தாத்தாச்சா? குழப்பம் இல்ல. அது இனி கொத்தம் வந்து கேட்டா இடத்த காட்டி கொடுங்க. அதை காட்டி கொடுங்க. அந்த வெட்டி எடுத்துட்டு கரெக்டா காட்டி கொடுத்துருங்க. அவன்கிட்ட 2 அடியும் அடிச்சே இல்லையா எடுங்க. அது சொல்லு தெரியும் இல்ல? தட்சணை மொத்தம் சின்ன நான் அப்பி சுட்டு வா சென்னை நிறைய இடத்துல ஒரு நோட்டை வச்சிருவாங்க. எல்லாம் இருக்கு போய். சரி 1000 இருக்கு. வா எங்களுக்கு நான் போறேன். டேய் பைசா இருந்து எல்லாம் அவனுக்கு கொடுத்தாங்க. கையில பைசா இந்த பையன் வீட்டு ஒண்ணு நான் மாட்டேன். அவன்கிட்ட தானே கொடுத்திருக்கேன். நான் அவன்கிட்ட வெளியே வாருங்களே. அவன்கிட்ட பாஞ்சி நீ வச்சு குடி வேணா பாஞ்சி. A few moments later. நாளை ராத்திரி 9 மணி வந்தா இருந்து காலத்து 9 மணிக்கு 2 ராத்திரி 9 மணி வந்தா ஊர் மட்டுமா போய் தரைய? இந்த ஊர்ல அடக்க எல்லாம் ஒரே நாள் தான் தரையும். இப்ப நல்ல நாள் எல்லாருக்கும் ஒரு நாள் தான். எல்லாரும் வச்சாரு. 3 நாளைக்கு முன்னாடி விழிச்சேன்னா இல்லையா? என்ன செய்ய 15 இடத்துல தரையும். இப்ப காலத்தே 15 இடத்துல 40 இடத்துல தறி வை. வேலை என்ன தொடங்கணும் சொல்லியாச்சு. ஏற்கனவே 4 மாசத்துக்கு முன்ன அட்வான்ஸ் வந்ததுல காத்து கிடைக்கானு. நீ கேட்டாலும் பாதி பைசா வந்துருங்க. அட்வான்ஸ் இல்ல, பாதி பைசா வந்துருங்க. நாளை வேலை தொடங்கணும். 8 பேருக்கு நான் எங்க எல்லாம் தொடங்கியது? எங்க தொடங்க? ஏன்னா முதல்ல வேலை தொடங்கணும். பைசால போட்டானா நம்ம ஏன்னா முதல்ல வேலை தொடங்கணும். சரி அதெல்லாம் பேசலாம். தரையானே யாரு இருந்தாங்கன்னு வச்சுட்டு அவன் போறான். கரங்கல் நான் இறக்குறேன். அது சொல்லியாச்சு. கரங்கல் யாரே இறங்க. ஏன்னா வேலை சமயத்துக்கு தரணும். போய் வாரு. இவங்க போறேன். ஏய் பிள்ளை இங்க தறி வச்சிருக்கு கேட்டியா? இதுலயா தரைய வச்சாங்க? இங்க தான். சரியாண்ணா. நாளைக்கு வேலைக்கு ஆள் விடியும் காலத்தை. காலத்தை நேரத்தை சமயத்தை வந்து தொடங்குங்க. பைசா போட்டு மில்ல 2 தடி அற தெரியும். பல ரெடியா வச்சிருக்கோம். எங்க நாளைக்கு வந்து தொடங்கலாம். துண்டு தோண்டி பில்லர் போடலாம். கல்லு நம்ம ஆளுதான். கல்லு போய் நான் சின்னதுல காலத்தை நேரத்தை இறக்கி இருந்தா வேலையோட நம்ம போய் லாபத்தை தருவான். உன நட்டத்துல தான் போய் வெளியே போ. பாத்து செய்யுங்க. அதனாலதான் நான் பாத்து செய்யுங்க. என்ன காலத்தை வருங்க சமயத்துக்கு வச்சு சப்பி தள்ளிட்டு போயிருக்கேன். 1000 ரூபாய்க்கு வேண்டி பாத்தியா? காலத்துல போல மங்கல கடந்துல. நான் அப்பெல்லாம் நினைச்சு வின கண்ணு மங்கு யாதுக்கு விழிச்சுக்கா. அப்ப நீ 4 காலத்துல நம்மள தலை வெளியே வருவாங்க. தரை அடிச்சது யாரு தெரியுமா? கண்டகுளத்துல உள்ள மட்டும். இதே போல வந்து நாகம்பரலையில ஒரு சைட்ல காட்டி வச்சான். மற்ற கண்ட்ரா குளிச்சு ஒரு ஒரு பறையம் தெரியாது. அவனை கொண்டு தரை அடிச்சு என்ன கணக்குல
அடிச்சானு கேட்போம். ஹலோ ஹலோ போய் செல்லுவண்ணா செல்லு பிள்ளை நீ வந்தியா சைட்டுக்கு? சைட்டு வந்து போய் வேண்ட வரையில காட்டி வச்சுட்டு போயிருக்க. ஏம்பல போய் வாயு முறையில கொண்டு தரையை அடிச்சுட்டு போயிருக்க. வாயு முடியாது போய் காண காட்டுக்குட்டி அதான் கன்னி முறை. எந்த கடந்து கன்னி முறை? அப்ப மேகம் எல்லாம் மாறி இப்ப சூரியன் உதிச்சாச்சா? நீ அப்ப சூரியனை பார்த்து தரை அடிச்சாளா நீ? கண்டுபிடிச்சிட்டியா? உமக்கு அந்த மட்டுக்கு அடுத்துள்ள வீடை பார்த்தா போறாத உமக்கு தெரியாது. போய் கன்னி பொங்கி கிடக்கிறத பார்த்தா தெரியாது. அங்க ஒயிட் வச்சிருந்தா வாட்டருக்கு டேங்க் எங்கன்னு தெரியாது. சீட்ல அடிச்சு விட்டு இப்ப நீ என்ன செய்யுது? சரி சரி நாங்க இப்ப என்ன செய்ய? நான் அந்த 2 குச்சி கொண்டு வந்தேன். இன்னொரு குச்சி இருக்குல்ல அதை எடுத்து கண்ணில அரைங்கல. இது தெரியாதா? உனக்கு வேலை நாங்க என்னத்துக்கு பார்க்கணும்? போய் போன உடனே அரைஞ்சு வச்சிருங்க. அரைஞ்சிட்டு இதை பிடிக்க தூரம் எவ்வளவு ரேண்ணா நீ? பைசா 1000. எங்களை எவ்வளவு தருவ? சரி 50 ரூபாய் 100 ரூபாய் தரலாம். 50 கடந்து 200 ரூபாய் நாளுக்கு 100 ஆச்சு. வெயில சரி அப்போ எப்படியோ கொத்தம் வந்ததுனால தப்புனாப்பா.